பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் நகைக்காக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கூடுதலாக 2 தனிப்படைகள் அமைத்து காவல்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தேடுதல் வேட்டையானது தற்போது தீவிரமடைந்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவராஜ். சிவராஜ், தற்போது போலீசார் தரப்புல சொல்லப்படும் முதற்கட்ட தகவல் என்ன? கூடுதலாக 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு, அது குறித்தும் என்ன சொல்றாங்க? திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த பொங்கலூர் அருகே உள்ள சேமலை கவுண்டன் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தெய்வசிகாமணி, இவரது மனைவி அலமாத்தாள். இவர்கள் இருவரும் அவரது தோட்டத்தை வீட்டில் தங்கியிருந்து விவசாயம் செய்து வருகின்றனர். தெய்வசிகாமணியின் மகன் செந்தில்குமார், இவர் கோவையில் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வருகின்றார். இந்நிலையில் தனது உறவினர் வீட்டு நிகழ்ச்சிக்காக நேற்று இரவு செந்தில்குமார் தனது பெற்றோர் வீட்டிற்கு வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு மூவரும் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடம் வந்த அவினாசிபாளையம் போலீசார் மற்றும் பல்லடம் டிஎஸ்பி சுரேஷ் ஆகியோர் சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் கொலைக்காக நகைக்காக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்ற முதற்கட்ட விசாரணை தெரிய வந்துள்ளது. மேலும் சம்பவ இடத்திற்கு ஐஜி செந்தில்குமார் மற்றும் திருப்பூர் சிட்டி கமிஷனர் லட்சுமி ஆகியோர் நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இந்த கொலை குறித்து 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த கொலையில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தனிப்படைகள் மூலம் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா மற்றும் பொதுமக்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.